தினமும் டிஃபனுக்கு சட்னி செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சா, அப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வானல் வச்சு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடினோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், கிரேவியும் ரெடி ஆகிடும். இது தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சொல்லப்போனால் சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.